ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தீபாவளி கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்படும் வட மாநில தொழிலாளர்களால் கோவை ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். எந்தெந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது? இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கோவை ரயில் நிலையத்தில் சொந்த மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பயணிகள் ஏராளமானவர் திரண்டதால் ரயில்வே போலீசார் அவர்களை வரிசையில் நிற்க வைத்து அவர்கள் செல்லக்கூடிய அந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த அஸ்ஸாம், பீகார், சென்னை வழியா செல்லக்கூடிய அனைத்து ரயில்கள்ல அவர்கள் அதாவது முன்பதிவு செய்யாத பெட்டிகள்ல செல்வதற்கு அவர்கள் திரண்டிருந்தனர். அவர்களை வரிசையில் நிற்க வைத்து ஜார்க்கண்ட் செல்லும் தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் உள்ளிட்ட இந்த ரயில்களில் செல்வதற்காக அவர்களை அனுப்பி வைத்தனர். தீபாவளி பண்டிகை வட மாநிலத்தில் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படும் சூழல்ல 10 நாட்கள் விடுமுறையொட்டி அவர்கள் அங்க அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு விருப்பம் தெரிவித்து தற்போது இங்கிருந்து கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தில் பல லட்சம் பேர் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்களை வேலை பார்த்து வராங்க. இந்த சூழல்ல தீபாவளி பண்டிகை வரக்கு இனி ஒரு வாரம் உள்ள காலத்துல உடனடியாக அவங்க ஊர்களுக்கு செல்வதற்கு தற்போது கோவை ரயில் நிலையத்தில் திரண்டு வராங்க. அவர்களை ஒழுங்குபடுத்தி கூட்ட நெரிசலில் சிக்காமல் பாதுகாப்பாக அந்த பயணத்தை அவங்களுக்கு செல்வதற்காக ரயில்வே போலீசார் உதவி வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.